கல்லார் நிழல் மலை வெல்லாருடைய பொல்லாறு நினை மலர் நல்லார் முனைவரவே. பெருமானுடைய பெருங்கருணை கருத்தினாலே வழிபாட்டுக்கும் போற்றுவதற்கும் உரிய எங்களுடைய அருள்குருநாதருடைய 10ஆம் ஆண்டு குருபூசை விழாவிலே திருவருளும் குருவருளும் முன்னின்று அருள் செய்ய திருக்கழுக்குன்றத்திலே அவர்கள் கண்டு காதலித்த திருத்தலமாகிய இத்திருத்தலத்தில் இந்த 10ஆம் ஆண்டு விழாவிலே காலையிலிருந்து வழிபாடுகள் நிறைவு செய்யப்பெற்று திருவருளை சிந்திக்கும் முகத்தானாக மாலை அமர்வாக இப்பொழுது நாம் திருவருளை சிந்திக்கக்கூடிய இந்த வாய்ப்பு வழங்கிய குருவருளையும் திருவருளையும் மனமொழி நிகராலே வணங்கி மகிழ்ந்து மேடையிலே வைத்திருக்கக்கூடிய குருநாதருடைய திருவடிகளையும் திருக்குறள் பீடத்தினுடைய குருமூர்த்தமாக எழுந்திருக்கின்ற ஐயாவுடைய திருவடிகளையும் அடியனுக்கு முன்பாக இங்கு சிறப்புரை செய்திருக்கக்கூடிய நம்முடைய அமலத்தரசையாவுடைய திருவடிகளையும் மற்றும் நம்முடைய அருளரசையா போன்ற பெருமக்களுடைய திருவடிகளை மனமொழி நீங்களாலே வணங்கி மகிழ்ந்து குருநாதருடைய அருள்நோக்கத்தினாலே ஈர்க்கப்பட்டு பல்வேறு திருத்தலங்களிலே இருந்து இங்கு எழுந்தருளி இருக்கின்ற முதிரும் அன்பில் பெரும் தொண்டர் முறைமை நீடு திருக்கூட்டமாக இருக்கக்கூடிய அடியார்கள் மற்றும் அனைவருடைய திருவடிக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை குறித்தாக்கிக் கொண்டு ஐயா அவர்கள் இன்றைய தலைப்பிலே ஒரு வார்த்தை என்று ஒரு தலைப்பு சிந்திக்கும் பணித்திருக்கிறார்கள். நான் நினைச்சு கொண்டேன் எப்படி இருந்தாலும் இந்த வழிபாடெல்லாம் முடிச்சு கடந்த 9 ஆண்டு காலமா பார்த்தீங்கன்னா தீக்கை வழிபாடு இதெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது ஏறத்தாழ 4-5 மணிக்கு மேலதான் சொற்பொழிவுக்கே வருவோம். அதனால எப்படியும் ஒரு வார்த்தை தானே, எப்படியும் அம்பலத்தரசையா இருக்கிறாங்க, அவங்க நிறைவா பேசிட போறாங்க. நாம வந்தோம்னா நம்ம கண்டிப்பா 6 மணிக்கும் பொழுது கொஞ்சம் பக்கத்துல வந்து நிற்போம். நாம ஒரு 5:45 5:50 வந்து நின்று தலைப்பு என்னன்னு கேட்டா ஒரு வார்த்தை பேச சொல்லிட்டாங்க, திருச்சிற்றம்பலம் அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா பெருமான் வந்து வேற ஒரு கணக்கு போட்டு இப்ப நமக்கு 5:40 கொடுக்கலாம், 4:40 மைக்கு கையில கொடுத்துட்டாரு. அதனால நம்ம என்னுடைய நிலைமைகள் கொஞ்சம் சிக்கலான நிலைமை இருந்தாலும் அவங்களுடைய கருணை இருக்கிறது. இந்த கருணை முன்னின்று அருள் செய்யும் யாவருக்கும் முன்னின்றால் முடியாத பொருள் உள்ளதோ என்கின்ற செக்கிழாருடைய வாக்கை நினைவு கூர்ந்து இந்த ஒரு வார்த்தை என்று சொல்லும் பொழுது நிறைய சான்றுகள் நமக்கு இருக்கின்றன. இருந்தாலும் ஒரு சிலவற்றை உங்களோடு சிந்திக்கலாம். முதற்கண் நம்மையெல்லாம் ஒரு வார்த்தை தான் கழுக்குன்றத்திலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். எல்லாரும் ஐயாட்ட உபதேசம் பெற்றுக்கொண்டோம். அந்த உபதேசமாகிய ஒரு வார்த்தை தான் இன்று நம்மையெல்லாம் ஒரு உறவாக ஆக்கி ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து வைக்கின்றார். ஒரு வார்த்தை என்று சொன்னா நான் இருக்கிற இடமே ஒரு வார்த்தையினால் இருப்பதுதான். இதோட வேற என்ன சான்று வேண்டும்? ஒரு வார்த்தை என்பதற்கு ஏதாவது விளக்கம் சொல்லுங்கன்னு சொன்னா நாம இருப்பதே அந்த ஒரு வார்த்தையினால்தான் இருக்கிறோம். அது ஒரு பெரிய ஆனந்தம் அப்படின்னு நினைத்து பார்த்தா ஒவ்வொன்றா நிறைய சொல்லிக்கொண்டே செல்லலாம். அந்த வகையில் நம்முடைய குருநாதருடைய திருக்கண் நோக்கம் செலுத்தப்பட்டு எங்கோ கடைக்கோடிகள் கடந்த நம்மையெல்லாம் இன்று திருவுருளை சிந்திக்கக்கூடிய வண்ணமாக உயர்த்தி இருக்கின்றார். எப்பவுமே எங்களுக்கு ஏற்படுகிற நிகழ்வுகளை பதிவு செய்வது இல்லை. பொதுவாக நமக்கு அது சுய புராணமாக போயிடும். அதை சுய புராணம் சிவபுராணம் பேசினா போலும், சுய புராணம் பேசுறதுக்கு அவசியம் இல்லை என்று அப்படிப்பட்ட ஆசிரியர் பெருமக்களுக்கு பாடம் கேட்டதுனால எப்பவுமே அதை சிந்திக்க மாட்டோம். இந்த ஒரு வார்த்தை என்பதனால இப்ப சொல்ல வேண்டிய நிலைமை இருக்கிறது, வேற ஒன்றும் இல்லை. 95ஆம் ஆண்டு திருநாவிலே நம்முடைய ஆடலரசையா அவர்கள் சென்னையிலே இருந்து புறப்பட்டு திருநாவுக்கு வருகை வந்து
எல்லாம் விரும்பி தீக்கை செய்து கொடுத்தார்கள். இந்த தீக்கை விழாவுக்கு முன்பாக 1995 ஆண்டு நம்முடைய கோவையில் இருக்கக்கூடிய மணிவாசர் மன்றத்துடைய செயலர் வணக்கத்துக்குரிய குமரலிங்கம் ஐயா அவர்கள் நீண்ட காலமாக எங்களோடு தொடர்பு கொண்டு தீக்கை பெற வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். அப்படி வலியுறுத்துகின்ற பொழுதெல்லாம் எங்களுடைய அறிவு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தில் இல்லை. எனவே அறியாமையினுடைய உச்சத்தில் இருந்த காரணத்தினால் நான் சொல்லுவோம், எங்களுக்கு குருநாதர்னு சொன்னா இந்த ஆரம்ப செல்வர் இருக்கிறார் பாருங்க, அவர் தான் குருநாதர். எல்லாத்தையும் குருநாதர் தான் ஏற்றுக்க மாட்டோம் ஐயா அப்படின்னு மறுத்து சொன்னவர்கள முதல் ஆட்கள் நாங்கெல்லாம். அப்படி ஒரு காலம் ஓடிச்சு. சாமி பார்த்துக்கிட்டே இருந்தார், நீ சொல்லிக்கிட்டே எல்லாம் வராயிரு அப்படின்னு ஒரு காலம் அப்படியே சென்று கொண்டிருந்தது. 95 ஆண்டு ஒரு கால நிலை, அது நான் சொன்ன கொஞ்சம் நிறைய போயிடும். எப்படி முதல் தீக்கை வாங்கினோம் அப்படின்னு கேட்டால், இந்த கோயம்புத்தூர்லேருந்து புறப்பட்டு அங்கிருந்து ஈரோட்டுக்கு வந்து அங்கே ஒரு அடியாளத்தில் இருந்தார். அது ஈரோடு எலக்ட்ரானிக்கல்ஸ் அப்படின்னு ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்தினுடைய தலைவர் அவர் பேர் சுந்தரமூர்த்தி. அந்த அவருடைய நிறுவனத்தோட புல்லட் இருக்கும். அந்த புல்லட்டை எடுத்துக்கிட்டு நாங்கள் இந்த 7:30 மணிக்கு அத்துசாம வழிபாடு நடக்கும், அந்த நேரத்துக்கு வந்தா எங்களை பிடிச்சிடலாம் அப்படின்னு அவர் என்ன பண்ணுவாருங்க, அவர் வேறொரு நிறுவனத்தில் பணியாற்றி கொண்டிருந்தார். குமரலிங்கம் ஐயா அவர்கள் இங்க கோவையில எல்ஜி எக்யூப்மெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தில் பணியாற்றி கொண்டிருந்தார்கள். அந்த நிறுவனத்தில் பணியாற்றி கொண்டு 8 மணி நேரம் வேலை செஞ்சு முடிச்சுட்டு அங்கிருந்து புறப்பட்டு ஈரோடு வந்து ஈரோட்டிலிருந்து பவானி போகணும். இன்றைய நிலைய ஆரம்பிச்சுட்டுங்க நான் ஸ்டாப் பேருந்துகள் நிறைய வந்துருச்சு. புறப்பட்டு அடுத்த முன்னாடி 24 மணி நேரம் வந்து இறங்கிக்கலாம். நம்ம ஊருக்கு வந்து இறங்குறதுக்கு அவ்வளோ வண்டிகள் வந்துருச்சு. அன்னைக்கு அந்த வண்டிகள்லாம் இல்லை, 4 வழி சாலை இல்லை. ஈரோடு வந்து ஈரோடு பவானிக்கு வரணும். அங்கிருந்து புறப்பட்டு வருவார், அத்துசா முடிவுக்குள்ள வந்துடுவார். ஏன்னா சிப்பு முடிச்சுட்டு வரணும். அவர் வந்து முடிச்சுட்டு எங்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருப்பார். எவ்வளவு நேரம் பேசுவாருங்க. பேசி முடிச்சு கடைசியா வருவாருங்க. அப்படியே அங்கே சுற்றி இங்கே சுற்றி டீச்சை வாங்கிக்கிட்டா நல்லா இருக்கும்னா அப்படின்னு சொல்லுவார். நாங்கள் சொல்லுவோம், திருவள்ளுவர் கூப்பிட்டு போது பார்த்துக்கலாயா அப்படின்னா அவர் உண்மையிலே உனக்கெல்லாம் எங்கடா திருவள்ளுவர் கூட்டு போகுது அப்படின்னு கடுப்பாய் போயிடுவார். ஏன் 2 மணி நேரம், இரவு 2 மணி ஆனாலும் பாடம் நடத்துவார். ஒரு முறை கந்தர் கலிவெண்பாவை இந்த தீக்கையினுடைய உண்மையை உணர்த்த வேண்டும் என்பதற்காக கந்தர் கலிவெண்பாவை எங்களுக்கு அப்படியே ஒரு போக்குற ஒரு பாடம் சொல்றார். உட்கார்ந்து குமரகுருவதற்கு முருகனே வந்து தோன்றினாலும் கூட ஆனா அவருக்கு ஒரு குரு வேண்டும் என்று எப்படி அந்த குருநாதர் கிடைத்தார் என்ற வரலாற்றை சொல்லி கந்தர் கலிவெண்பாவை சொல்லி எல்லாம் சொல்றாருங்க. சொல்லி முடிச்சுட்டு என்னன்னா குருநாதத்தை பேசிடலாமா ஐயா, திருவள்ளுவர் கூப்பிட்டு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டோம். அப்படியே பார்த்துட்டு போயிட்டார். ஒன்னும் அவர் திருவள்ளுவர் கருணை இப்படியே போச்சுங்க. உண்மையிலேயே நான் வந்து பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. முதல்ல சமய தீக்கையும் பார்த்தீங்களா, அது உள்ள வாங்கும்போது இவரோட தொல்லை தாங்கல, பேசாம வாங்கிக்கலாமே யாருமே. சமய தீட்சை வாங்குறதுக்கு எப்படி வந்தா நீங்க தான் விரும்பி வந்திருக்கிறீங்க. 10ஆம் ஆண்டு திருக்கழுக்குன்றத்தில் நடக்குது. 4 நாள் பாடல் கற்ற தவம் மணிவாசருடைய ஆலயத்துக்கு முன்னாடி அப்படின்னா விரும்பி வந்தீங்க. நாங்கெல்லாம் விரும்பி வரலைங்க. தீக்கை வாங்க நினைக்கிறது வந்து அவருடைய கட்டாயத்திற்கு பேர்ல இவர் வாங்கிட்ட கம்முன்னு இருக்கிறாரியா அப்படின்னு முடிவு பண்ணோம். அதுக்காக வாங்கிக்கலாமே அப்படின்னு ஒரு நாள் சொன்னோம். அப்போ எங்க சூழல் நாங்கள் சொல்லுவது ஒன்றும் குறையில்லை. எங்களால் ஒரு அமைப்புன்னு அன்னைக்கு பேர் கூட இல்லை, தொண்டர்கள் இருந்தாங்க. மாணவ செல்வங்களாக எல்லோரும் மாலை நேரத்தில் வந்து கோயிலை படிச்சுட்டு இருக்கோம். அந்த நேரத்தில் யாரும் வேலைக்கு போகக்கூடிய ஆட்களோ பொருளீட்டுகிறவர்களோ ஒருவரும் கிடையாது. அதனால நான் சொல்றேன், பாருங்கய்யா, எங்களால் காணிக்கு இடம் கொடுக்க முடியாது, பூசைக்கு செலவு பண்ண முடியாது, நீ ட்ரெயின் டிக்கெட் போடுங்க, அந்த பூஜை செலவு கொடுங்க, இது காசு வேணும் அது காசு கேட்டீங்கன்னா காசு கொடுத்துருக்கு எங்களுக்கு இல்லை. ஏன்னா எங்கிட்ட இருந்ததெல்லாம் மாணவர்கள் தான் இருந்தாங்க. அவங்க பள்ளிக்கு போயிட்டு மாலை நேரத்தில் வந்து படிக்கிறவங்க. அதனால எல்லாம் அந்த மாலை நேரத்து குழந்தைகளுக்கு இலவசமாகத்தான் இந்த டியூஷன் சொல்லப்படுகிற பாடத்திட்டம் கடந்து கொண்டிருக்கிறது. வருமானம் 10 பைசா இல்லை. காசுக்கு நமக்கு ரொம்ப தூரம், அவ்வளோ தூரத்தில் இருந்ததுனால எங்களால் செலவு பண்ண முடியாதியா
அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னாரு, குருநாதரை அழைத்து வருவது, வேள்வி செய்வது, வேள்விக்குரிய பூக்கள், வேள்வி பொருட்கள், உங்களுக்கு உணவு, அதெல்லாம் கவனிச்சுக்கங்க, உங்களுக்கு உணவு, இதெல்லாம் நான் ஏற்பாடு செய்கிறேன், நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா போதும், இதெல்லாம் பார்த்துக்கிறேன். சரிங்கய்யா அப்படின்னு சொல்லி ஒரு டிசம்பர் மாதத்தில் 9/12/1995 அந்த ஆண்டில் தான் முதல் தீக்கை என்று சொல்லப்படுகிற சமய தீக்கைக்கு நாங்களாம் உள்ள நுழைஞ்சோம். அப்படி நுழைந்த நிலையில அன்னைக்கு நான் சைவ சித்தாந்தம் படித்தவன் அல்ல, ஏதோ கோயில நாங்கள் கூட்டி பெருக்கி ஒரு பூ விளக்கேற்றி வச்சுக்கிட்டு கோயிலை சுற்றுகின்ற நாய்களோட ஒரு நாய்களை நாமும் சுற்றி கொண்டு இருந்தவங்கதான், ஒன்றும் பெரிய அளவுலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த தீக்கை வழிபாடு குருநாதர் கொடுத்த நாளிலிருந்து செய்து கொண்டிருந்தோம். அந்த ஒழுங்கானது மெல்ல மெல்ல வளர்த்தியது, அதுவே சைவ சித்தாந்தத்தை படிக்க வைத்தது, அதன் பிறகு சிவபூசை செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தை கொடுத்தது, அது படிப்படியாக கொண்டு வந்து இன்னைக்கு அந்த ஒரு வார்த்தை தான் உங்கள் முன் கொண்டு வந்து நினைத்து பார்க்கின்ற பொழுது ஐயாவுடைய குருபூசை நாளில் அவர் கொடுத்த உபதேசத்தை பற்றி பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு. அவங்க சொன்னது ஒரு வார்த்தை தானே சொன்னார்கள், அந்த ஒரு வார்த்தையை பேசுகின்ற வாய்ப்பை இன்றைய அவர் காதலித்த திருத்தலத்தில் பெருமான் படைத்திருக்கிறார். நினைத்து பார்க்கும்போது ஏதோ ஒரு தொடர்பு திருவருள் கூட்டி வைத்திருக்கிறது என்றுதான் எண்ண தோன்றுகிறது. எனவே இந்த வகையில் இந்த ஒரு வார்த்தை என்பது மிகச்சிறந்த ஒரு ஞான கருவூலம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை. அந்த ஒரு வார்த்தைக்கு நீங்கள் எவ்வளவு ஆழமும் பொருள் சொல்லலாம், சொல்லாமலும் பொருள் சொல்லலாம். சொல்லாமல் பொருள் சொல்லுவது தான் ஆலம செல்வர். கல்லாரின் குடைய வந்து நான்மறை ஆரங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நாவதற்கும் வாக்கு இறந்து பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி அவர் சொல்லாமல் சொல்லிவிட்டார். இது ஒரு வார்த்தை, அவர் சொன்னது சொல்லாமல் சொல்லிவிட்டார். நமக்கு சொல்லி கூட விளங்கலைங்கிறதா நம்ம வார நிலைமையா இருக்கிறீங்களா, கொஞ்சம் கொஞ்சமா விளங்குகிறது. எனவே சொல்லாமல் சொல்லி அந்த குருநாதனாகிய சிவபரம்பொருள் உணர்த்தியது. அப்படி மறுத்து நின்ற நிலை கடந்து இன்னைக்கு போகிற இடங்கள்ல நீங்க தான் தீக்கை வாங்கிக்கீங்கன்னு சொல்ற அளவுக்கு விட்டுட்டாரு. வாங்க மாட்டேன் என்று நான் எப்படி வலியுறுத்தி சொன்னேனோ அப்படி சொல்லிக் கொள்வதனால தான் பார்த்தாரு. நான் தடும்பு ஏற நாத்திகம் பேசி நான் தடும்பு ஏற பாருங்க. அது போல என்ன பண்ணிட்டாரு, வாங்க வேண்டும் என்று சொல்வது வலியுறுத்துகின்ற நிலைக்கு கொண்டாந்து தள்ளிடுச்சு. இது ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை தான் இதை செய்திருக்கிறது. எனவே அந்த இது எதற்கு இதை சொல்லணும் அவங்களுக்கு வேண்டி, இது எதற்காக கேட்டா, குரு உபதேசம் உங்களை வாழ்க்கையில் உயர்த்தும் என்பதற்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் நீங்கள் பார்க்கலாம். எங்கோ கிடந்த அடியவன் என்று முன் அமர்ந்திருப்பது அந்த ஒரு வார்த்தை தான் உயர்த்தி இருக்கிறது எடுத்துக்காட்டுக்காக இதை முன்வைக்கின்றேன். ஏன்னா எனக்கு முன் பேசிய அமரத்தரசை அவர்கள் தமிழ் முதுகலை பட்டம் பெற்றவர்கள், சென்னை பல்கலைக்கழகத்தில் பயின்றவர்கள், தமிழ் இலக்கணம் முறையாக பயின்ற பெருமகனார். நாங்கெல்லாம் அப்படிதான் ஒன்றும் இல்லை, நாங்கள் படிச்சது போனார் தமிழ் படிச்சு வச்சு என்னமோ நாங்களும் படிச்சோம் ஐயா அப்படின்னு படிச்சவங்க. அதனால எங்கேயோ கிடந்த ஒரு சொல்வது, வழக்கில் சொல்வது, ஒரு குப்பையை கொண்டு போய் கோபுரத்தில் ஏற்றி வைத்தால் எப்படி இருக்குமோ அது போல எங்களையும் கொண்டு வந்து உங்கள் முன் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. மணிவாசகர் சொல்வார், நகவே தரும் என்கிறான் என்னை நீ செய்த நாடகம். சிந்திச்சு பார்த்தா நாடகமா இருந்தால் அந்த சொல்வான் செய்திருக்கிறார். இருப்பினும் இந்த நிலையை தந்தது அந்த ஒரு வார்த்தை தான். எனவே அந்த ஒரு வார்த்தையை என்று சொல்லும் பொழுது நம்முடைய திருமந்திரம் சொல்வது போல யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று சொல்லக்கூடிய நிலையில் எங்கோ கிடந்த எங்களையே இவ்வளவு தூரம் உயர்த்தி இருக்கிறது. நல்ல பண்புகளும் அன்பும் இருக்க உங்களை இந்த சொல்
எவ்வளவு உயர்த்தும் என்பதை நீங்கள் நிச்சயமாக எதிர்கால சந்ததியிற்கு உங்களை சொல்ல வைப்பார் அந்த கழுக்கூட்டத்து பெருமான் என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்தி அவரது தகுதியில் நிச்சயமாக மேலும் மேலும் உயர்த்தி கொடுக்கக்கூடியது குரு உபதேசம். அந்த குரு உபதேசம் தான் இந்த ஒரு வார்த்தை என்று சொல்லப்படுவது. இதோட இந்த கதையை நிறுத்திட்டு நம்ம கதைக்கு வந்துடுவோம். நமக்கு இதுக்கு நிறைய சான்றுகள் சொல்லலாம். மிகச்சிறந்த ஒரு சான்று நம்ம பார்க்கணும் அப்படின்னா தாயுமான சுவாமிகள் சொல்வார், மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் வழிபாடு செய்தால் ஒரு வார்த்தை சொல்ல சத்குரு வாய்க்கும் என்பார் தாயுமான சுவாமிகள். மூர்த்தி தலம் தீர்த்தம், ஒரு ஆலயம் என்று எடுத்துக்கொண்டால் அங்கே இருக்கக்கூடிய தீர்த்தம் என்ற ஒன்று இருக்கிறது. புனித நீராடுதல் சொல்லப்படுவது. அந்த புனித நீராடுதல் என்பது நம்முடைய நூல்கள்ல புராணங்களிலும் உண்டு, திருமுறையிலும் உண்டு. புராணங்கள் நிறைய சொல்லுகின்றன, நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். நம்முடைய திருமுறைக்குள்ள நீராடல் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் திருவெம்பாவை புனித நீராடல் தான். 20 பாட்டும் அந்த பொய்கையில் மூழ்கி ஆடையிலோடு எம்பாவார், ஆடையிலோடு எம்பாவார். எனவே அங்கே நீராடல் 20 பாடல் இருக்கிறது. அந்த நீராடல் ஒரு பாட்டு சொல்வார், ஆர்த்த பிறவி துயர் கெட நாம் ஆர்த்தாடும் திருத்தம். இந்த பெருமான் எப்படிப்பட்டவர்னால் ஆர்த்து ஆடுகின்ற அந்த தீர்த்தன் எதை ஆர்த்தனான்? பிறவி துயர் கெட ஆர்த்து ஆடுகின்ற தீர்த்தன் என்று சொல்வார். அப்படிப்பட்ட அந்த நீராட்டு என்பது என்ன செய்யும்னால், மலம் கழுவு வார்வந்து சார்வலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோரும் போர்த்தி செய்த பொங்கு மடுவில் புக பாய்ந்து பாய்ந்து நாம் சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்தார்ப்ப பொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூங்குணல் பாய்ந்து ஆடையோடு பாவாய். புனித நீர் ஆடினால் மலம் கழுவப்படுகிறது என்பது மணிவாசகர் பெருமானின் திருவுள்ள குறிப்பு. அப்படியே ஞானசம்பந்த பெருமான் வந்தீங்கன்னா அழகா பாடுகிறார் திருவெண்காட்டு திருத்தல பதிகத்து. உங்களுக்கு தெரிந்த பாட்டுதான். பேயடையா பிரிவு எய்தும் பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆயினவே வரப்பெறுவர் ஐயுற வேண்டா ஒன்று தேயன தோல் உமை பங்க வெங்காட்டு முக்குளரில் தோய் வினையால் அவதம்மை தோயாவாம் தீவினையே என்று 2வது பாட்டு. அது 6 அல்லது 7வது பாட்டு போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அது சொல்வாரு, முக்குளம் உடையானும் முக்கனுடை இறையவன். முக்குளம் உடையானும் முக்கனுடை இறையவன். இந்த தலத்துல 3 குளம் இருக்கிறது என்று சொல்லி திருஞான சம்பந்த பெருமான் அந்த குளத்தை பாடுகிறார். சிந்தித்து பார்க்க வேண்டும். இது தீர்த்தம் என்ற வகை. தலம் என்று எடுத்துக்கொண்டீங்கன்னா நிறைய பாட்டு, நிறைய செய்தி இருக்கிறது. ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், நீங்க அப்பர் சுவாமிகள் அவருடைய பல்வகை திருத்தாண்டகம் என்று ஒரு திருத்தாண்டகம் இருக்கிறது. அந்த திருத்தாண்டகத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு பாட்டையும் சொல்லிக்கிட்டே வருவாரு. முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா தெரியும் 10 பாட்டு. அதுல ஒவ்வொரு பாட்டையும் சொல்லுவாரு, பொந்துருத்தி புந்துருத்தி என்பீராகில் பொலால் துருத்தி போக்கலாமே, கண்டியூர் கண்டியூர் என்பீராகில் கடிய வினை கழற்றலாமே. இப்படி அந்த 10 பாட்டு 10 தலத்தின் பெயரை சொன்னா போதுங்க. நீங்க போய் சாமி கும்பிடுங்க, அங்க போய் குளத்துல நீராடுங்க அப்படின்னா சொல்லல, பேரை சொல்லியா போதுங்க. இது அப்பர் சுவாமிகளுடைய வாக்கு. அதுவே சேத்திர கோவை என்று திருஞான சம்பந்த பெருமான் ஒரு பதிகம் அருளி இருக்கிறார். ஆரூர் தில்லை அம்பலம் பதிகம் தான் தொடங்கும். ஆரூர் தில்லை அம்பலம் என்று ஒரு பாட்டில் பல தலங்கள் போற்றப்படுகின்றன. 10 பாட்டில் என்ன இருக்குன்னா கோயில் பேருதான் இருக்கு. அவர் அப்பர் நம்முடைய திருஞான சம்பந்த பெருமான் அருளிய பதிகத்துக்கு சேத்திர கோவை என்று பெயர். அதே போல அப்பர் சாமி வரைய பார்த்தாங்க. தில்லை சிற்றம்பலம் செம்பொன் பள்ளி எல்லாம் சொல்லிட்டு கைலாய நாதனையே காணலாமே. நீங்க எங்க வேணாலும் போங்க, அங்க காண்பது யாரு இருக்கலாம்?
கைலாய நாதனையே காணலாமே. இது அப்பர் பெருமானுடைய திருவாக்கு. ஞானசம்பந்த பெருமான் சேர்த்து